கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஒரு சாட்சியாக நிறுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னா, கடந்த ஜனவரி மாதத்தில் எனக்கு ஒரு வேலை போயிடுச்சு. ஒரு யூஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனைனால ஒரு பாதி பேர்த்த வேலையை விட்டு எடுத்தாங்க. என்னையும் திடீர்னு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் ஒரு கடவுளோட ஒரு நம்பிக்கை, கர்த்தரை நம்புவவர்கள் கடவுள் கைவிட மாட்டார் அப்படி சொல்லிட்டு மிகுந்த பாரத்தோடு ஜெபத்தோடு நிறைய இன்டர்வியூவில் அட்டன் பண்ணேன். எல்லாமே கிளியர் ஆயிரும். கடைசியில் ஆஃபர் லெட்டர் மட்டும் வராது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ப்ராசஸிங்கில் இருக்குது, இல்லை மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் கடந்த முறை தான் முதல் தடவை வந்தேன். நான் இந்த மீட்டிங்க்காக என்னோடய வேலை வேணும் அப்படின்ற ஒரு ஜெப தேவைக்காக வந்தேன். நல்லா ஜெபிச்சுட்டு போனேன். அடுத்த நாளே ஒரு கால் வந்தது. இன்டர்வியூ ப்ராசஸ் போச்சு, ஆஃபர் லெட்டர் கிடச்சி ஜாயின் பண்ண கடவுள் கிருபை தந்தார். இப்போ ஒரு டீமை எனக்கு கொடுத்து அந்த டீமை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருந்து எனக்கு இந்த வேலை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டு 2021 மார்ச் மாதம் தான் நம்ம ஐயாவுடைய ப்ரேயர் மீட்டிங் தெரிஞ்சு நான் வந்தேன். நான் இந்த இடத்துல உட்காந்து பல மாதங்கள் அழுதுருக்கேன். குறைஞ்சது ஒரு 7 வருஷமாக எனக்காக அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். எந்த அலைன்ஸும் செட் ஆகல. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தடையாக இருந்துகிட்ருக்கோம். ஏசப்பட்ட நான் கண்ணீரோடு இங்கே வந்து ஜெபிச்சப்ப ஐயா எனக்கு சொன்னாங்க, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு. அந்த வார்த்தையை வச்சு பிடிச்சி ஜெபிச்சுட்டு இருந்தேன். என் தேவன் நல்ல அன்பான மனவளனை என் தேவன் ஆசீர்வச்சு கொடுத்தாங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஐயா கிட்ட வந்து நான் ஜெபிச்சப்ப தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும்னு ஐயா எங்களை பிளஸ் பண்ணி அனுப்புனாங்க. அதே மாதிரி பல தடைகள், அந்த தடையெல்லாம் அதை கேட்டு அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் திருமணத்துக்கு முன்னாடி இந்த ஓலை வாசிப்பாங்கள்ல, அப்போ வந்து முதல் ஓலை வாசிக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அடுத்த வாரம் அடுத்த ஓலை வாசிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இந்த மாதிரி பல தடைகள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அப்போ ஐயாவுடைய யூடியூப்பில் ஐயா பேசக்கூடிய அந்த மெசேஜ்லாம் கேட்டுட்ருப்போம் ஒவ்வொரு முறையும். அப்போ ஐயா சொன்னாங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு. அதே போல் என் தேவன் எங்கள் திருமணத்தை அநேகர் ஆச்சரியப்படும்படி ரொம்ப சிறப்பாக செஞ்சு வச்சாங்க. கர்த்தர் கொடான கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து விளையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்காருன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தோடு வந்திருக்கிறீங்க. ஒரு நல்ல அழகான மங்கள வார்த்தையோடு நம்ம ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதை விட உண்மையிலும் உண்மை ஏசப்பா வீட்டில் ஏசப்பா இருக்கிறார். ஆமேன். இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற பரலோகத்தின் மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாகும், ராஜ முடியாகும். கண்டிப்பா நீ விசுவாசத்தோட போ. கர்த்தர் உன் பட்டணத்தில் உனக்கு ஒரு ராஜரீக மேன்மையை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலில் எல்லாருடைய கண்கள் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அதுவரை எந்த ராஜாவுக்கும் இல்லாத ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அவன் குடும்பத்தார் எல்லாருடைய கண்கள் காண கர்த்தர் உன்னை பெரிய ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்து மகத்துவமான இடத்துல உன்னை வைத்து அழகு பார்ப்பாராம். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 29:25 சொல்லுகிறது, இஸ்ரவேலர் எல்லாருடைய கண்கள் காண கர்த்தர் சாலமோனை பெரியவனாக்கி அல்ல, மிகவும் பெரியவனாக்கி
அதுவரை எந்த ராஜாவுக்கும் கிடைக்காத ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்றார், உன் குடும்பத்தில் யாருக்கும் கிடைக்காத ராஜரீக மகத்துவத்தை இன்றைக்கு ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உனக்கு கொடுப்பா. இது உன் சிரசில் இன்னைக்கு இறங்கிருச்சு. கரெக்டான நேரத்தில் அது பலிக்கும். நான் எல்லாம் சென்னை பட்டணத்துக்கு வந்து ஹோட்டலில் பிளேட்டு கழுவி டேபிள் தொடச்சி எச்சியலை எடுத்து என்னுடைய லைஃப்பை நடத்தினவன். இன்றைக்கி நான் இருக்கிற வாழ்க்கை நினச்சி பார்க்காத, அதான் சொல்ல, நம்ம நினைக்காததை கொடுக்கிறவர், எதிர்பார்க்காததை கொடுக்குற ஆண்டவர். நான் யோசித்து பார்த்தா என் மேலே ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு. இவன் ஆசீர்வதிச்சா இவன் 4 பேருக்கு பிரயோஜனமாக இருப்பான், நம்பி ஆசீர்வதிச்சிருக்கார். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால் நான் நன்றி உள்ளவனாகவும் உண்மை உள்ளவனாகவும் இருக்கிறேன். என்னை நம்பி ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஒரு முறை எங்கள் ஊர்லேருந்து எங்கள் பாஸ்டர் கார் வாங்க எங்கள் கார் ஆஃபீஸ்க்கு வந்தார். நான் கார் பிஸ்னஸ் பண்ணுற நாட்களில், ஸ்டீஃபன் கார்ஸ் நடத்திட்டு இருக்கிற நாட்களில் காந்தி நகரில் பெரிய கார் ஷோரூம், விலையுயர்ந்த கார்களெல்லாம் இருக்கும். நார்மல் பட்ஜெட், மிடில் பட்ஜெட் எல்லாருமே. அப்போ ஒரு முறை கார் வாங்கிறதுக்கு எங்கள் ஊரில் உள்ள கர்மாவுள்ள சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ஐ சர்ச்சில் உள்ள ஐயர், அங்கே எங்கள் ஊரில் உள்ள ஒரு கண்டக்டர், அவர் பேர் ராஜேந்திரன், ஒரு நல்ல தம்பி, ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு நல்ல தம்பி. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஆண்டவர் அவருக்கு அரசாங்கத்தில் ஒரு அரசாங்க கண்டக்டர் ஜாப் கொடுத்து குடும்பத்தை அழகாக வச்சு நல்லா நடத்தின ஒரு நீதிமான். அப்போ அவர் மோட்டார் லைனில் இருக்கிறதுனால பாஸ்டர் அவரையும் கூப்பிட்டுட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு கார் வாங்க வரார். அப்போ அவருக்கு தெரியாது என்னுடைய கார் ஆஃபீஸுன்னு ராஜேந்திரனுக்கு தெரியாது. ஆனால் ராஜேந்திரன் வீட்டு பக்கத்தில் தான் எங்கள் பாட்டி வீடு. நாங்கள் ரொம்ப வருஷம் அங்கே தான், எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அடைக்கலமாக எங்கள் பாட்டி வீட்டில் தான் போய் நின்னோம். எங்களை எல்லோரும் நல்லா தெரியும், எங்கள் நிலைமை தெரியும், நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அந்த சூழ்நிலையில் கார் வாங்குறதுக்காக இங்கே வர்றாங்க. நான் என்னுடைய கேபினில் உட்காந்துருக்கிறேன். பாஸ்டர் என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு எங்கள் ஊர் தான் கேள்விப்பட்டேன், எந்த ஊர் நான் எதுன்னு கேட்டுருந்தார். அப்போ ராஜேந்திரன் வண்டி ட்ரையல் பார்த்துட்ருக்கார். கண்டக்டர் ராஜேந்திரன் நிறைய வண்டி பாஸ்டருக்காக வேண்டி செலக்ட் பண்ணி கொடுக்க வண்டி பார்த்துட்ருக்கார். திடீர்னு எங்கள் அம்மா எங்கள் ஆஃபீஸுக்கு வந்திருந்தாங்க. அங்கேருந்து வெளியே வராங்க. எங்கள் அம்மாவை பார்த்த உடனே ராஜேந்திரனுக்கு ஒரே ஆச்சரியம். ரோசம்மாக்கா இங்கே எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ரோசம்மாக்கா. ரோசம்மான்னா எங்கள் அம்மா. ரோசம்மாக்கா இங்கே எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவனுக்கு ஆச்சரியம். அந்த இடத்துல அவங்கள பார்க்குறக்கு அவன், ஏன்னா எங்கள் ஃபேமிலி லெவலுக்கு சைக்கிள் வாங்குறதே கஷ்டம், சைக்கிளே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் உள்ள ஒரு குடும்பம். பெரிய கார் ஷோரூமில் ரோசம்மா நிற்கிறாங்க. இங்கே எங்கே வந்திருக்கிறீங்க? என்ன ராஜேந்திரா எப்படி கேட்டுட்டேன்? இது என் பிள்ளை ஸ்டீஃபனுடைய ஆஃபீஸ் தானே, என் பிள்ளை ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறேன் அப்படின்னாங்க. யார்? நம்ம ஸ்டீஃபனா? என்ன ரோசம்மாக்கா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாடா அப்படின்னு ஒன்று அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. நல்ல மனசு, ஏன்னா இப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க, இன்னைக்கு இவ்வளோ மகிமையாக வச்சுருக்காங்களேன்னு. நேராக ஓடி என் கேபினுக்குள்ளே வந்து தம்பின்னு என்னை கட்டி பிடிச்சிட்டு, தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டே, நீ உனக்கு யார் பார்ட்னர்னு கேட்டார் இந்த பிஸ்னஸ். ஏன்னா நாங்கள் இருந்த நிலைமைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கார் ஷோரூம் இப்படி அடையாறில், மெயினில், காந்தி நகரில், அதெல்லாம் கனவுலே நினைக்க முடியாது. அதான் சொல்கிறேன், அதெல்லாம் ஆண்டவர் ஒருவரை மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். உனக்கு யாருடா பார்ட்னர் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கார், அவர் பரலோகத்தில் இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை. அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஊரெல்லாம் போய், ஏய் தெரியுமா ஸ்டீஃபன் இப்படி அப்படி, ஒரே சந்தோஷம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் எதுக்கு சொல்கிறேன்னா, அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிட்டு. ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் இடத்துல பார்த்துருக்கார். இவனை நம்பி கொடுப்போம், 4 பேருக்கு பிரயோஜனமாக இருப்பான், குடும்பத்தை கை தூக்கி விடுவான், அவன் குடும்பத்தை எப்படியாவது கரை சேர்த்துருவான், நம்பி கொடுப்பார். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்பி அழைச்சிட்டு வந்திருக்கிறார். உன்னை உண்மை உள்ளவள் என்று எண்ணி, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இவனை தாராளமாக நிரப்பி அனுப்புவோம். இவன் உங்கள் குடும்பத்திற்கு, சபைக்கு, இவன் பட்டணத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பான் என்று சொல்லி நம்பி உங்களை அனுப்பியிருக்கார், உங்களை கூட்டு வந்திருக்கார். திருப்பி போகும் பொழுது பரிவாரங்களோடு போவீங்க. எக்கச்சக்கமான பரிசு பொருட்களோட கர்த்தர் இன்னைக்கு உங்களை அனுப்பி எல்லாரும் உங்களை ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய கையில் அலங்காரமான கிரீடம் ஆன உடனே டக்கு டக்கு டக்குன்னு 3 காரியம் நடக்கும். அதில் முதலாவது என்ன போட்டிருக்குன்னா, இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கைக்குள்ளே வந்தவ எப்படி கைவிடப்பட்டவளாக இருக்க முடியும்? கைவிடப்பட்டவள் என்று சொல்ல முடியாது. யோசுவா 1:5 சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல வாங்கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு,
இந்த வார்த்தையை இப்பொழுது உங்க ஒவ்வொருடைய கரத்தை பிடிச்ச ஆண்டவர் சொல்றாரு. மோசையோடு இருந்ததை நீ பைபிளில் வாசிச்சிருக்கிற, யோசுவாவோடு இருந்ததை பைபிளில் வாசிச்சிருக்கிற, ஸ்டீஃபனோடு இருந்தவரை இப்ப சாட்சியாய் கேட்டிருக்கிற, இவர்களோடு இருந்த ஆண்டவர் உன் கூட இருப்பார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், பலன் கொண்டு திடமனதாயிரு. கானானுக்குள்ளால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சொத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்தார். இயற்கைய சூரியனையும் சந்திரனையும் 12 மணி நேரம் நிறுத்தி வைக்கிற கிருபையை கொடுத்தார். ஏன் தெரியுமா? இந்த வார்த்தையை ஆண்டவர் நிரூபணம் பண்ணும்படி. மோசையோட இருந்தா அவன் கடலை திறந்தான்ப்பா, செங்கடலை 2 பிளந்தான், எமோரியரை ஜெயிச்சான், அற்புத அடையாளங்களை செய்தான், பாறையை அடிச்சான், பேசினான், தண்ணி வந்துச்சு. அதை நீ கண்ணால் பார்த்துருக்க, உன் கூட இருப்பேன். இவை எல்லாவற்றையும் நீங்கள் கண்களால் பார்த்திருக்கிறீர்கள், வசனத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு கண் காண்கிற ஒரு சாட்சியாக நான் உங்கள் முன்னால் நின்றுட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத குப்பையில் இருந்த என்னை எடுத்து, தகுதி இல்லாத எங்களுக்கு சென்னையில் வீடு, வாசல், தோட்ட, துறவு எல்லாவற்றையும் கொடுத்து இன்றைக்கு ஆச்சரியமாய் வைத்திருக்கிறார். அந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. கைவிடாத கர்த்தருடைய கரத்தில் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு பிறகு யோசுவாவுடைய பெயரை பெருமைப்படுத்தின ஆண்டவர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். மோசைக்கு பிறகு யோசுவாவிடத்தில் ஏன் அந்த பொறுப்பை கொடுத்தார்? காலேபு உத்தமமாய் பின்பற்றி வந்தான், நானாக கூட அவங்ககிட்ட கொடுக்கல. இந்த யோசுவாவிட்ட ஏன் கொடுத்தாருன்னு நான் யோசித்தேன். எகிப்திலேருந்து கிளம்பினதில் 2 பேர் தான் உள்ளே போகிறாங்க, மீதியெல்லாம் வழியில் பிறந்த பிள்ளைகள், உள்ளே போன லட்சக்கணக்கான ஜனங்கள். இந்த 2 பேரில் ஒருத்தன் காலேபு, ஒருத்தன் யோசுவா. இந்த 2 பேரில் காலேபு உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றி வந்தான். அதனால் உனக்கு கால் மிதிக்கிற தேசத்தை தருவன் வாக்கு கொடுத்தாரு. ஆனால் மூசையுடைய ஸ்தானத்தை கொடுக்கல. நான் ஒரு நாள் யோசித்தேன், ஆண்டவரே யோசுவா உத்தமமாய் பின்பற்றி வந்தான்னு இல்லை, ஆனால் காலேபு உத்தமமாக பின்பற்றி வந்தான்னு போட்டிருக்கு. அப்போ பொறுப்பை ஏன் அவங்ககிட்ட கொடுக்காம இவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் பைபிளில் இருந்து ஆச்சரியமாக இருந்தது. யோசுவா ஆலய முற்றத்தை விட்டு பிரியாது இருந்தான். அவன் உத்தமமாக பின்பற்றினான், இவன் ஆலய முற்றத்தை விட்டு பிரியாது இருந்தான். அப்படின்னா சர்ச்சே கதின்னு கிடப்பான். மோசே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போனாலும் இவன் அதுக்கு பிறகு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அப்படியே கிடப்பான். ஆலய முற்றத்தை விட்டு பிரியாதிருக்கிறவன், தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாதிருக்கிறவன், இவனை நம்பி கொடுக்கலாம் பொறுப்பை, இவனை நம்பி தலைவனாக்கலாம். இன்னைக்கு நீ ஆலய முற்றத்தை புறக்கணித்தால் கர்த்தர் உன்னை புறக்கணித்து போடுவார். ஆலய முற்றத்தை விட்டு பிரியாதிருந்தவனுக்கு பெரிய தலைவர் பதவி கிடைச்சது, பெரிய கனம் கிடைச்சதுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் ஆலய முற்றத்தை புறக்கணித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆலய முற்றத்தை புறக்கணியாமல் அதை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு விசேஷித்த ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு எடுத்து பாருங்க. கர்த்தரனோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 2வது, பாழடைஞ்சு கிடக்கிற ஸ்தலங்களை கர்த்தர் தேர பண்ணுவார். எசேயா 51:3 சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அவாந்திர ஒளியை கர்த்தரின் தோட்டமாகவும் மாற்றுவார். அதில் சந்தோஷமும் சமாதானமும் துதியும் இனி கீத சத்தமும் இருக்கு. இன்னைக்கு நீ வாங்கின ஸ்தலம் பாழடைந்து கிடக்கலாம். ஆண்டவர் தங்குகிற இந்த இருதயம் பாழாய் போனதாய் கிடக்கலாம். ஆண்டவர் உனக்கு கொடுத்த தாளந்துகளை நீ பாழாக்கி போட்டு விட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை பாழாக்கி விட்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பாழாய் கிடக்கிறதை மறுபடியும் தேறுதல் அடை செய் வைக்கும்படிக்கு தேற்றரவளான அபிஷேகம் பண்ணுகிற ஆவியானவர் உங்கள் மேலே வந்திருக்கிறார். தேராததெல்லாம் தேர்த்தி எடுப்பார். நீங்கள் நினைக்கலாம், இந்த பையன் தேர மாட்டான், அவ்வளோதான், இவன் லைஃப்பை பாழ் பண்ணிட்டான், அவ்வளோதான், படிப்பை பாழாக்கிட்டான் சொல்லுவாங்க, படிப்பை பாழாக்கிட்டான், இவன் தேர மாட்டான், இவன் அவ்வளவுதான் அப்படின்னு நீ நினச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய பார்வை விழுகிறது. யாரெல்லாம் வாழ்க்கையை பாழாக்கிட்டு கிடக்கிறானோ, படிப்பை பாழாக்குனானோ, ஆண்டவர் கொடுத்த வியாபாரத்தை பாழாக்கிட்டானோ, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை பாழாக்கினானோ, ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை பாழாக்கினானோ, உன்னை ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. உன்னை வச்சு பெரிய காரியங்களை சாதிக்காதது வரைக்கும் என் ஆண்டவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் ஓயாது. உன்னை வச்சு செய்யணும், அதான் ஆண்டவருடைய திட்டம். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் ஒருவனும் துன்மார்க்கத்திலே அழிந்து போகிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. அவன் எப்படியாவது மனம் திரும்பி அவனும் பரலோகத்திற்கு சேர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் தேவனுடைய திட்டம். நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், அவன் ரொம்ப மோசம், அப்படியே அவன் அழிஞ்சு போட்டுன்னு நினைப்பேன். இல்லைங்க, ஆண்டவர் ஒருவனையும் விட மாட்டார், ஒருவனையும் அப்படி தள்ள மாட்டார்.
இன்னைக்கு நீ தேராதுன்னு சொன்ன பிள்ளைய ஆண்டவர் தேத்தி எடுப்பார். அவனுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு வைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். ஆரம்பத்தில் ஓன்னு ஜொலித்த வரங்கள் கிரியை செய்தது, இப்போ ஒன்றும் இல்லை. காரணம் என்னன்னா, பாழாக்கி போட்ட, இனி அதிலே நில பாழும் இராது சாபமும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய கற்பம் பாழடைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா? இன்றைக்கு பாழாய் கிடக்கிற உன் கற்பத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அதில் ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அவர்களை வாழ்ந்திருக்க செய்வார். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்பட. அப்படின்னா உன்னை வாழ்ந்திருக்க பண்ணுவார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம், நான் புருஷன் இருந்தும் ஒரு விதையை போல வாழ்கிறேன், எனக்கு தாய் தகப்பன் இருந்தும் அனாதையை போல நான் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி ஒரு அழகான வசனத்தை எடுத்து வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டில் வருகிற மனைவியை வரப்போகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். வாழ்ந்திருக்க செய்கிற ஆண்டவர். வாழ்க்கையை இடிக்கிறவர் அல்ல, வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுகிறவர். இன்னைக்கு ஒருவேளை என் பிள்ளைக்கு இத்தனை வயசாச்சு, இன்னும் வாழலை, என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு கல்யாணம் நடக்கலை, அதுக்குள்ளால் இந்த கொள்ளை நோய் வந்துருச்சு, இந்த கொள்ளை நோயின்படி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு லைஃப்பை யார் பார்ப்பா, என் காலம் வரைக்கும் நான் பார்ப்பேன், என் காலத்துக்கு பிறகு இந்த பிள்ளையை யார் கவனிப்பா, அவங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் நடந்தால் தானே அடுத்த நம்பி வர்ற புருஷன் என்னுடைய மகளை பார்த்துக்குவார், யார் இதுக்கு மேலே என்ன பிள்ளையை கவனிப்பா என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வேதனையோட வந்திருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளை வாழும்படிக்கு என்னென்ன தகுதி வேணுமோ அத்தனை தகுதியையும் சரீர பிரகாரமாகவும் கொடுப்பார், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கர்த்தர் கொடுப்பார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். உன்னை கல்யாணத்துக்கு ஆயத்தப்படுன்னு ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளையை ஆயத்தப்படுத்துன்னு சொல்கிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு உன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தினீன்னா உன் வீட்டு கல்யாண விருந்துக்கு கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் விசுவாசத்தை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உன் பிள்ளைகளுடைய வீட்டு திருமணத்தை ஆண்டவர் நின்று செய்வார். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் நின்று செய்வார், எடுத்து செய்வார், கொடுத்து செய்வார். நான் பார்த்துருக்கிறேன் சில குடும்பங்களில் அந்த பிள்ளைகளுடைய கல்யாணம் பண்ணி வைக்க வாய்ப்பே இல்லை, வருமானம் இருக்காது வீட்டில், இல்லைன்னா சூழ்நிலை அப்படி இருக்கும், பொண்ணு பார்க்கவும் ஆள் இருக்காது, மாப்பிள்ளை பார்க்கவும் ஆள் இருக்காது. அப்படிப்பட்ட எத்தனையோ பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் முன்ன நின்று செய்து வைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். யோசேப்பு அப்பா அம்மா யாருமே ஊரில் இல்லைங்க, அவ்வளோதான், அவன் அனாதை மாதிரி தான் ஏத்தில் கிடந்தான். அவனுக்கு பொண்ணு பார்த்தது யார்? பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா. அதுவும் எப்படிப்பட்ட பொண்ணு கிடச்சது தெரியுமா? வீட்டு கல்யாணம். யார் வீட்டு கல்யாணம்? ராஜா வீட்டு கல்யாணம். அதுவும் ஒரு ஆசாரியனுடைய மகள். யாருடைய மகள்? ஏன்னா இவனுக்குள்ளால ஒரு ஆவிக்குரிய வாசனை இருக்குது, ராஜாவுக்கு தெரியுது. அவன் நல்லவனாக இருக்கிறான், அதனால் நம்ம கோத்திரத்திலே பொண்ணை பிடிச்சி இவன் கழுத்தில் கட்டி அமுக்கிடுவேன் அவன் நினைக்கல. இவன் ஏற்கனவே நல்லவன், இவனுக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனுடைய பிள்ளையை கொடுத்தா இவன் நல்லா இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சு அந்நிய மார்க்கத்து ராஜா இவனுக்காக ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டில் போய் பொண்ணு கேட்குறாருங்க. அங்கே தான் நம்ம ஆண்டவர் நிற்கிறாரு. ஒரு ராஜா ஒரு சாதாரண ஜெயிலில் கிடந்தவன் இப்போ ஆண்டவருடைய கிருபையினால் அதிகாரியாக இருக்கிறவனுக்காக பொண்ணு கேட்டு எங்கே போகிறாரு தெரியுமா? ஒரு ஆசாரியனுடைய வீட்டு, ஒரு ஊழியக்காரனுடைய பாஸ்டர் வீட்டுக்கு போகிறார். ராஜா போய் நின்று அந்த பொண்ணை பேசி, வேதம் சொல்லுகிறது, பார்வோன் ஆஸ்நாத்தை அவனுக்கு கொடுத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் நின்று பேசி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான்னு அர்த்தம். கொடுத்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அதான் நம்ம ஆண்டவர். அவனுக்கு அங்கே செய்ய யாருமே இல்லை, ஆனால் ஆண்டவர் நின்று செய்தார், அதை எடுத்து செய்தார். எப்படி செய்தார்? ராஜா வீட்டு கல்யாணம். ராஜா நின்று நடத்துகிறார். அதுவும் சாதாரணமாக இல்லை, ஒரு நல்ல ஆவிக்குரிய பெண்ணை அவனை கல்யாணம் பண்ணி வச்சார். இந்த ரூத்துடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.
அவள் வந்து இன்னொரு கல்யாணம் நடக்கன்ற நம்பிக்கையில் இங்கே வரல. அவங்க அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தா கூட ஏதோ அவளுக்கு ஒரு நம்பிக்கை, எங்கள் அப்பா அம்மா எனக்கு இன்னொரு ரீமேரேஜ் பண்ணி வைப்பாங்க, புருஷன் தான் இறந்துட்டாரு, சின்ன வயசு, எங்கள் அப்பா அம்மா பார்த்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் இவன் என்ன சொல்கிறா, இதுக்கு மேலே என் மாமியாருடைய வீடு, அந்த குடும்பம் என் குடும்பம், அந்த தெய்வம் என் தெய்வம், அதனால நான் மரிக்கிறது வரைக்கும் உங்கள் கூடயே இருப்பேன், உங்களுக்கு துணையாக இருப்பேன். அவள் நல்ல ஒரு எதிர்காலம் நடக்கும், ஒரு கல்யாணம் நடக்கன்னு நம்பி வரல. ஏன்னா இவங்க மாமியாரால் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா அங்கே ஆம்பளை துணை கிடையாது, புருஷன் இறந்தாச்சு, பிள்ளைகள் எல்லாருமே ஆம்பளை பசங்க எல்லாம் இறந்தாச்சு. ஆனாலும் மாமியுடைய சுகவாழ்வை விரும்பி போனான். இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் உங்களுடைய மாமியுடைய சுகவாழ்வை விரும்புகிறீங்க? எத்தனை மாமியார்கள் மருமகளுடைய சுகவாழ்வை விரும்புகிறீங்க? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய நற்குணத்தை பார்த்து முந்தின குணத்தை பார்க்கலாம், பிந்தின குணம் நற்குணமாக இருந்ததான். அவள் புருஷன் இறந்ததுக்கு பிறகு எந்த வாலிப பசங்களுக்கு பின்னால், தரித்திரனுக்கு பின்னால், செல்வந்தர்களுக்கு பின்னால் பணத்தை பார்த்தோ இல்லைன்னா பரிதாபப்பட்டோ, அதில் அழகாக 2 வார்த்தை கொடுத்து, எந்த தரித்திரருக்கு பின்னால் போகாமல். அப்படின்னு என்ன தெரியுமா? பரிதாபப்பட்டு வாழ்க்கையை இழக்கிறவர்கள். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ட் பண்ணி பரிதாபம் பேசி 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 ஒரு பிள்ளையுடைய லைஃப்பை கெடுத்துருவான். அதான் ஆண்டவர் அழகாக பைபிளில் அழகாக எழுது, தரித்திரருக்கு பின்ன போகாமல். அப்படின்னாச்சுன்னா போலியான அன்பில் மயங்கி எந்த தரித்திரத்துக்கு பின்னாலே போகல, செல்வந்தர்களுக்கு பின்னால், வாலிபர்களுக்கு பின்னால் போகாததுனால நீ குணசாலியான ஸ்திரீ என்பதை ஊராரெல்லாம் அறிவார்கள். குணசாலியான ஸ்திரீகளுக்கு, குணசாலியான பசங்களுக்கு ஆண்டவர் திருமணம் செய்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறார். ஒருவேளை ஒரு வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட, இந்த வாழ்க்கை அழிஞ்சிருந்தா கூட, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப போதுமானவர். இந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே உன் குடும்பம் பெயர் பெற்றிருக்கும். எவ்வளவு உலகம் எல்லாம் இன்னைக்கு பெயர் பெற்றிருக்கான்னா, அந்த ரூத்து, அந்த போவாசுடைய வம்சத்திலே இயேசு பிறந்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்றைக்கி உங்கள் வீட்டில் நல்ல சுப காரியங்கள் நடக்கும், நல்ல ஆசீர்வாதமான பிள்ளை பாக்கியங்கள் கிடைக்கும், வேலை வசதி எல்லாம் கொடுப்பாரு. ராஜரிக அபிஷேகத்தோடு நீங்கள் கடந்து செல்லலாம். அது மட்டும் இல்லை, ஆண்டோடைய கையில் வந்துட்டீங்கன்னாலே உங்கள் வியாதி எல்லாம் குணமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அப்படியே தழும்புகளினால் நம்ம குணமானோம். அவருடைய கைக்குள்ளே வந்துட்டீங்களா, உங்கள் வியாதி எல்லாம் குணமாச்சு, கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல, உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்.
கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் டி. ஸ்டீஃபன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சி, நியூயார்க், அட்லாண்டா, வாஷிங்டன், கலிபோர்னியா, டெக்சஸ், கொலராடோ, புளோரிடா, மேரிலாந்து ஆகிய பட்டணங்களில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். இக்கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளவும், சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.